திருமூலர் சித்தரின் கோட்பாடு. திருமந்திரம் பல வாழ்வியல் நெறிகளை சிறப்புற எடுத்துரைக்கின்றது. இவற்றிலிருந்து மனித வாழ்விற்கான பல கோட்பாடுகளை பெற முடிகிறது. இவை பற்றிய விளக்கமாக இப்பகுதி அமைகிறது. அறியாமையை போக்குவது, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது, தமிழின் சிறப்பை வெளிப்படுத்துவது, ஆன்மீகம் பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, இல்லறத்தான் துறவறத்தான் மேற்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகளை சுட்டுவது, உடலையும் மனத்தையும் செம்மையாய் வைப்பது, சிவதர்மம், சைவ உலகு வெளிப்படல், சிவஞானத்தை பெறுவதற்குரிய சாதனங்கள், சைவ சித்தாந்த சமய தத்துவம் போன்ற கோட்பாடுகள் இதில் வெளிப்படுகின்றன. எனவே அது பற்றிய விளக்கமாக நாம் காண்போம். கோட்பாடு. அறியாமைதான் மக்களின் துன்பத்திற்கு காரணமாகிறது. இதை போக்குவதை திருமந்திரத்தின் உயர்ந்த கோட்பாடாக அருளியுள்ளார் திருமூலர். இவரின் கோட்பாடு என்பது ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது, அவர் அடைந்த இன்பத்தை அனைவரும் பெறுவது, தமிழின் சிறப்பை வெளிப்படுத்துவது, ஆன்மீகம் பற்றிய தெளிவாக ஏற்படுத்துவது, இல்லறத்தான் துறவறத்தான் மேற்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகளை சுட்டுவது. இவரது சன்மார்க்கம் புறச்செயல், அகச்செயல் என இரு கூறுபடும். அறிவு அது அருவம், அருவுருவம், உருவம் என்பவையாகும். இவை திருவுருவங்களுக்கு அப்பால் சத்து, சித்து, ஆனந்தம் என முழு சமவெளியாய் நின்று மனிதனுடைய யாக்கையை ஒளிரச் செய்யும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற இந்நான்கும் பருவ மாற்றமே அல்லாது ஆன்ம அனுபவ மாற்றமுடையது அன்று. சித்தர்களுடைய ஒரே பண்போடு கூடிய தனித்தன்மை, ஒருமைப்பாடு, மாறுபடாத கோட்பாடு நிலவி வருகின்றதை காண முடிகிறது. இது ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் தத்துவமே ஆகும். இது சரியை என்கின்ற தொண்டிலும், கிரியை என்கின்ற வழிபாட்டிலும், யோகம் என்கின்ற பயிற்சியிலும், ஞானம் என்கின்ற மன ஒடுக்கத்திலும் ஆக 4 நெறிகளில் கிளை வீசி படர்ந்துள்ளது. இந்த 4 நெறிகளையுமே பேரறிவின் களமாகிய உள்ளத்தை கொண்டு இயக்கி சமாதி நிலைக்கு செல்வதே திருமூலரின் கோட்பாடாகும். திருமந்திரம் உலக நாடுகள் அனைத்திற்கும் பயனுடைய கோட்பாடுகளை கூறுகிறது. இதுவே இந்த இலக்கியத்தின் மாண்பாகும். திருமந்திரத்தில் கூறப்பட்ட யோகத்தை அடிப்படையாக கொண்டே இன்றைய யோகங்கள் பலவும் வளர்ச்சி பெற்றுள்ளன. உலக நாடுகளில் ஏதேனும் ஒரு வடிவிலோ பெயரிலோ யோகம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. திருமூலரின் பல சிந்தனைகளை கோட்பாடு என்ற அளவிற்கு கொண்டு செல்ல முடியும். திருமந்திரம் மெய்யறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு போதிக்கப்பட்ட வேண்டிய நூலாகும். தேவர் குரலும், திருநான் மறைமுடிவும், மூவர் தமிழும், முனிமொழியும், கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்கின்றனர் ஔவையார். 4 வேதங்கள், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோரது படைப்புகள். அகத்தியரின் நூல் திருஞானக்கோவை, திருவாசகம் ஆகிய அனைத்துமே திருமூலர் கூறும் ஒரு வாசகத்திற்கு இணை என்பதே இந்த பாடலின் பொருளாகும். திருமந்திரத்தின் சிறப்புக்கு இதைவிட வேறு சான்று வேண்டியதில்லை. நூலில் கூறப்பட்டுள்ள பின்வருவன போன்ற தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்பாடு என்று கூறும் சிறப்பினை பெறுகின்றன. இவை அரிய பொருளை எளிய சொற்களால் கூறுகின்றன. சிவனொடா குந்தெய்வம் தேடினுமில்லை, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ்ச்செய் மாறே, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். தெளிவு குருவின் திருமேனி காண்டர், யாவர்க்குமா முன்னும் போதொரு கைப்பிடி, அன்பும் சிவமும் இரண்டர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், ஆர்வம் உடையவர் காண்பர் ஆரன் தன்மை, உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, தெளிவு அறியாதார் தீரார் பிறப்பே, உணர்வு உடையார்கள் உணர்ந்து காண்பாரே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், சீவனே சிவலிங்கம், நடமாட கோயில் பகவர் தொன்றியின், படமாட கோயில் பகவர் தாமே, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், தானே தனக்கு பகைவனும் நாட்டானும், தானே தனக்கு தலைவனுமாமே, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை, ஆசை அருமின் ஈசனோராயினும், ஆசை அருமின் ஆசைப்பட துன்பம் விடமின் ஆனந்தமாமே, சிவசிவ என்றிட தீவினை மாலும், உய்ய வல்லார்க்கு உயிர்ச்சிவ ஞானமே, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பதி, அன்பே சிவம், குருவே சிவம், திருவடிவே சிவம், நினையாதவர்க்கு இல்லை நினை இன்பந்தானே, பதியினைப் போல் பசு பாசம் அனாதி, பதியணுகில் பசுபாசம் நிலாமே, உள்ளத்தின் உள்ளே பல தீர்த்தங்கள், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, செயலிருக்க சிவனாந்தம் ஆகும். சமுதாய சீர்திருத்தம் மயக்கும் சமயம்